பொட்டேட்டோ ஸ்மைலி விற்றாங்க. சரி அதை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கடையில் வாங்கினோங்க. ஆனால் அது ரூ. 105 சொன்னாங்க. ஒரு 10 பீஸ் கூட இல்லைங்க. அதையும் நம்ம வீட்டிலே செஞ்சால் நிறையா செய்யலாமேன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மெசிச்சு வச்சுக்கிட்டேங்க. அதில் 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் போருங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. அப்புறம் கொஞ்சோண்டு வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சோடா உப்பு எதுக்கு போடணும்னா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்கு தான். அதுக்கப்புறம் வந்து தண்ணியே ஊற்ற வேண்டாம். நல்லா பிசைஞ்சு வச்சுட்ருங்க. இதை எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து கையாலே நம்ம பண்ணால், இல்லாட்டி சப்பாத்தி உருட்டுறதுனாலே உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நான் ஸ்மைலி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னாக்க பொட்டேட்டோ ஸ்மைலி ரெடி ஆகிடுங்க. இது சூப்பர் டேஸ்ட்டோட நிறையாவும் நம்ம வீட்டில் பண்ணால் சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. காரம் இல்லாமல் கூட போடலாம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.